இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஃபோம் ஷீட் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 ஃபோம் ஷீட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸும் வந்து 10 x 10 சென்டிமீட்டரில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லென்த்தாக இருக்க சைடு வந்து உங்கள் கை பக்கம் இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப் வந்து 1 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்கணும். திரும்ப 1 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி 6 வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணி பேப்பரே கட் பண்ணிடக்கூடாது. அந்த பக்கமும் ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து கேப் விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இதில் வந்து ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும், இது வந்து நீங்கள் இந்த கலரில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த கலரில் வேணாலும் பண்ணலாம். ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மல் சார்ட் ஷீட்டில் கூட இதை பண்ணலாம், அதுவும் அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இதை பின்னாடி பக்கம் திருப்பி இதையும் வந்து நம்ம ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 8 பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு அவ்வளோ வேணான்னா நீங்கள் 6 பீஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டென்ஸாக இருக்கட்டும், பார்க்க அப்போ அழகாக இருக்கும்னு சொல்லி நான் 8 பீஸ் வந்து ரெடி பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா பீசஸுமே ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 பீஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 பீஸை வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஸ்டேப்பிள் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டேப்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் 3 பீஸ் வந்து ஸ்டேப்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னும் 2 பீஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்து 2 பக்கமும் எடுத்து இப்படி ஸ்டேப்பிள் பண்ணிக்கணும். நம்ம கீழேயே ஸ்டேப்பிள் பண்ணால் வந்து ஸ்டேப்பிளர் வந்து உள்ளார போகாது, நிற்காது. ஏன்னா இது வந்து திக்காக இருக்குல்ல, அதனால் மேலே இந்த மாதிரி இது ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்டேப்லர் போட்டுக்கலாம். திரும்ப இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டேப்லர் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஹேங் பண்ணணும்ல, அதுக்கு வந்து எப்படி வந்து அந்த ரிப்பன் கட்டுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கார்னரில் உங்கள்கிட்ட வந்து பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சிசரில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ரிப்பன் இல்லை வந்து உங்களுக்கு நூல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து ஒரு போ மாதிரி கட்டிடுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிடலாம். அப்படி இல்லை நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கிறிஸ்மஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.